The World Unfiltered. மியான்மர் நாட்டின் முன்னாள் தலைவர் ஆங் சன் சூகியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, உயிரோடு இருக்கிறாரா என்பதே சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய மகன் திடீரென கவலை தெரிவித்திருக்கிறார். அது பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளாக அவருடைய வழக்கறிஞர்கள் உட்பட யாருமே அவரை சந்திக்கவில்லை அப்படின்னு ஆங் சன் சூகியுடைய மகன் கிம் ஆரிஸ் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறார். தற்போது லண்டனில் வசித்து வரக்கூடிய கிம் ஆரிஸ் ஆங் சன் சூகியோடைய உண்மையான தகவல்கள் வெளிவரத்துக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலையும் வைக்கிறாரு. ஆங் சன் சூகிக்கு என்ன ஆயிற்று, அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். மியான்மர் மக்களால், அதாவது பர்மா என்று அழைக்கப்பட்ட மியான்மர் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ரியல் புரட்சி தலைவி அப்படின்னு அவர் அங்கே கொண்டாடுறாங்க. ஆங் சன் சூகிக்கு தற்போது 80 வயதாகிறது. 27 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆங் சன் சூகியினுடைய வரலாறுங்கிறது மிகவும் விரிவான ஒன்று. மியான்மரில் நவீன அரசியல் வரலாற்றோடு பின்னி பிணைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு தலைவர், அவருக்கு என்ன ஆயிற்று அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். மியான்மருடைய தேச தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜெனரல் ஆங் சாங், அவர் தான் சூகியினுடைய தந்தை. பிரிட்டனோட பிடியிலிருந்து மியான்மரை மீட்கிறதுக்கு பல வழிகளில் போராடியவர் அவர். இதில் முக்கியமானது ஜப்பான் உதவியோட அவர் அமைத்த BIA அப்படின்னு பிரபலமாக அழைக்கப்பட்ட பர்மா இண்டிபெண்டன்ஸ் ஆர்மி. ஜப்பானியர்கள் பர்மாவில் சுதந்திரத்துக்கு உண்மையாக போராடவில்லை அப்படிங்கிறத உணர்ந்த ஆங் சான் 1944 ஜப்பானியர்களுக்கு எதிராக திரும்பி நேச நாடுகளோட இணைகிறார். மியான்மர் சுதந்திர போராட்ட குழுவினுடைய முன்னணி உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார். 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு அப்போதைய பிரிட்டன் பிரதமர் கிளமெண்ட் அட்லியோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. இந்த ஒப்பந்தம் மியான்மருக்கு ஓராண்டுக்குள்ள முழு சுதந்திரம் வழங்கப்படும் அப்படிங்கிறத உறுதியளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஆனால் மியான்மர் சுதந்திரம் அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜூலை 19, 1947 அவர் படுகொலை செய்யப்படுறார். ஜெனரல் ஆங் சான் 1947 கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மனைவியும் சூகியின் தாயுமான கின்கி அரசியலில் ஈடுபடுறாங்க. அவர் 1960 இந்தியாவுக்கான மியான்மர் தூதராகவும் நியமிக்கப்பட்டார். அப்போது ஆங் சன் சூகியும் தன்னோட தாயோட இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆங் சன் சூகியை பொறுத்த வரைக்கும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் தான் பட்டப்படிப்பை முடித்தார். அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு போய் மேல் படிப்பை தொடர்ந்தாங்க. 1988 ஆங் சன் சூகி மியான்மருக்கு திரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் மியான்மரை பொறுத்த வரைக்கும் அது இராணுவத்தோட பிடியில் இருக்குது. இராணுவ ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இந்த கிளர்ச்சிக்கு பெயர் 8888, அதாவது 8ஆம் மாதமான ஆகஸ்ட் 8ஆம் தேதி 1988 அப்படிங்கிறத குறிப்பதற்காக இந்த தேதியை 8888 அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த 8888 கிளர்ச்சி தான் ஆங் சன் சூகியை அரசியலுக்குள்ளே தள்ளியது அப்படின்னு சொல்லலாம். 1962 முதல் ஆட்சியில் இருந்த ஜெனரல் நேவினுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. 1987 எந்த அறிவிப்பும் இல்லாமல் நேவின் மியான்மருடைய கியாட் நோட்டுகளை செல்லாதவை அப்படின்னு அறிவிக்கிறார். இதனால் பொதுமக்களுடைய சேமிப்பு ஒரே இரவில் காணாமல் போயிடுது. இந்த நடவடிக்கை மக்கள் போராட்டத்தை உச்சகட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது. மக்களுடைய எழுச்சியினால் ஊக்கம் பெற்ற சூகி 1988 ஆகஸ்ட் 26 ரங்கூனில் வரலாற்று சிறப்புமிக்க உரை ஒன்றை நிகழ்த்துகிறார். சூகியினுடைய பேச்சை சீர்குலைக்கிறதுக்கு ரங்கூனில் கண்ணி வெடிகளை புதைச்சிருப்பதாகவும் விஷப்பாம்புகளை உளவு விட்டிருப்பதாகவும் வதந்திகளை கிளப்பியது ஆட்சியில் இருந்த இராணுவம். இந்த வதந்திகளையும் மீறி சூகியினுடைய பேச்சை கேட்கறதுக்கு 5 லட்சம் பேர் குவிறாங்க. இராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சூகி வெளிப்படையாக பேசுகிறாங்க. மக்களை அகிம்சை வழியில் போராட்டத்தை தொடரவும் வலியுறுத்துகிறார். இந்த 8888 எழுச்சியை இராணுவம் ஒடுக்கிய பிறகு சூகியினுடைய நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி கட்சி மக்கள்கிட்ட பெரும் செல்வாக்கு பெறுகிறது. நாடு முழுவதும் அரசியல் பேரணிகள், அது மட்டும் இல்லாமல் உரைகளை நிகழ்த்தி இராணுவ ஆட்சிக்கு சவால் விடுகிறார். சூகியினுடைய அரசியல் செல்வாக்கை கண்டு அஞ்சிய இராணுவ ஆட்சியாளர்கள் அவரை நாட்டுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற காரணத்தை காட்டி ரங்கூனில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலேயே வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. இதுதான் அவரது புகழ் சர்வதேச அளவில் உயர்வதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அதுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக 1990 தேர்தலை நடத்துது இராணுவம். இந்த தேர்தலில் ஆங் சன் சூகியினுடைய நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி கட்சி அபார வெற்றி பெறுது. ஆங் சன் சூகி வீட்டு சிறையில் இருந்தபோதும் பரப்புரை செய்யாத நிலையிலும் அவருடைய கட்சி 80% தொகுதிகளை கைப்பற்றுது. ஆனால் இராணுவ ஆட்சியாளர்கள் தேர்தல் முடிவுகளை ஏற்க மறுத்து அதிகாரத்தை ஒப்படைக்கலை.
1991ஆம் ஆண்டில் ஆங் சான் சூகிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்படுது. அகிம்சை வழியில் ஜனநாயகத்துக்காக போராடியதற்காக அவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. சூகி அப்போது வீட்டுச் சிறையில் இருந்ததுனால அவரால் நேரில் சென்று பரிசை பெற முடியல. 1989லிருந்து 2010 வரை சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் பல்வேறு காலகட்டங்களில் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்ட காரணத்தினால ஆங் சான் சூகி தன்னுடைய கணவர் மைக்கேல் ஹாரிஸினுடைய இறுதிச் சடங்குக்கு கூட செல்ல முடியவில்லை. மைக்கேல் ஹாரிஸ் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மார்ச் 27, 1999ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் காலமாகிறாரு. சூகியோட கணவரை பார்க்கறதுக்கு இங்கிலாந்து செல்றதுக்கு அனுமதிப்பதா இராணுவ ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அனுமதி கொடுத்ததில் சதி இருப்பதா சூகி பார்க்குறாங்க. ஒரு முறை நாட்டை விட்டு வெளியேறினால் மீண்டும் நாட்டுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு ஒரு அச்சம் அவருக்கு இருக்குது. இதனால் தன்னுடைய தனிப்பட்ட துயரத்தை ஒதுக்கி வச்சுட்டு மியான்மர் மக்களுக்காக நாட்டிலேயே அவர் தங்கிடுறார். நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் சூகி தன்னுடைய கணவரை பார்க்கவில்லை. அவர் இறந்த பிறகு அவரது இறுதி நிகழ்வுக்கும் போகலை. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை, நோபல் கமிட்டி, சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை சூகியை விடுவிக்கும்படி இராணுவத்துக்கு அழுத்தம் கொடுத்தன. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மியான்மர் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. இந்த தடைகள் காரணமாக நாட்டோட பொருளாதாரம் சீர்குலைந்ததுனால 2010 சூகியை விடுவிக்குது இராணுவம். அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் NLD கட்சி பெரும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. மியான்மர் அரசமைப்பு சட்ட விதிமுறைகள் காரணமாக சூகி அதிகாரப்பூர்வமாக அதிபராக வர முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு இராணுவம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி அதிபர் வேட்பாளர் அவரது பெற்றோர், மனைவி, கணவர், குழந்தைகள் அப்படின்னு யாருமே வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கக்கூடாது. இப்போ சூகியினுடைய கணவர் வெளிநாட்டு பிரஜை அப்படிங்கிறதுனால அவர் அதிபராக முடியாமல் போச்சு. அப்போ அதிபருக்கு சமமான அதிகாரங்களோட அரச ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது. அதிபருடைய ஆலோசகராக பதவியில் அமர்ந்தார் சூகி. இந்த காலகட்டத்தில் மியான்மருடைய ராக்கின் மாநிலத்தில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக இராணுவம் கடுமையான ஒடுக்குமுறையை அரங்கேற்றியது. இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக சூகி கடுமையான கருத்துக்களை முன்வைக்கவில்லை அப்படின்னு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாங்க. 2020ஆம் ஆண்டு தேர்தலையும் சூகியினுடைய NLD கட்சி மீண்டும் மகத்தான வெற்றி பெற்றுச்சு. February 1, 2021 அன்று இராணுவத்தினர் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி ஆங் சான் சூகி அது மட்டும் இல்லாமல் பல NLD தலைவர்களை கைது பண்ணுறாங்க. இராணுவத்தினுடைய சீனியர் ஜெனரலாக இருந்த மின் ஆங் ஹிலியாங் அப்படிங்கிற ஒருத்தர் அதிகாரத்தை எல்லாத்தையும் கைப்பற்றார். சூகி சட்டவிரோதமாக வாக்கி டாக்கிகளை வச்சுருந்தாங்க, தேர்தலில் முறையீடு செஞ்சாங்க, கோவிட் விதிமுறைகளை மீறினார், தேச துரோகத்தில் ஈடுபட்டார் அப்படின்லாம் 19 குற்றச்சாட்டுகளை சுமத்துது இராணுவம். இந்த வழக்குகளுடைய விசாரணை முடிவில் அவருக்கு மொத்தம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அவர் தற்போது இராணுவ காவலில் இருக்கிறார். இந்த நிலையில தான் அவருடைய மகன் கிம் ஹாரிஸ் சந்தேகம் கிளப்பியிருக்கிறாரு. தன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாரா என்றே தெரியவில்லை அப்படிங்கிறார். 2021 தன்னுடைய தாயார் கைது செய்யப்பட்டதிலிருந்து தொலைபேசி மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு கிம் ஹாரிஸ். சூகிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் உணவு உண்ணுவதில் சிரமம் இருப்பதாகவும் செய்திகள் கசிந்தன. இந்த குறைபாடுகளுக்கு சரியான மருத்துவ பராமரிப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு கிம் ஹாரிஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். சூகி தற்போது 80 வயதை தாண்டி இருக்கிறதுனால இந்த வயதில் அவர் தனிமையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதுங்கிறது அவரது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதும் ஹாரிஸினுடைய குற்றச்சாட்டு. இராணுவம் என்ன சொல்லுதுன்னா சூகியை தலைநகர் நைபியஜாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வீட்டுக்காவலுக்கு மாற்றியதாக சொன்னாலும் அவர் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள் இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கப்படலை. ஐக்கிய நாடுகள் சபை அது மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள் தங்கள் தாயாரின் பாதுகாப்பையும் அடிப்படை மனித உரிமைகளையும் உறுதி செய்யறதுக்கு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் அப்படின்னு கிம் ஹாரிஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாரு. மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை அப்படிங்கிறது காலத்தின் கொடுமைதான் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.